அண்மைச் செய்தி. நாளை காலை 11:30 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை தடையின்றி நடப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் குற்றம் சாட்டியிருந்தார். இது குறித்து தமிழக ஆளுநரை விரைவில் சந்தித்து முறையிடுவோம் என்ற தகவலையும் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நாளை காலை 11 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்ல இருக்கின்றார். ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் அண்மை காலத்தில் போதைப் பொருட்களுடைய விற்பனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரத்துடன் குற்றம் சாட்ட இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திமுகவை சார்ந்த சிலரே தற்பொழுது போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆளுநரை சந்தித்து முறையிட இருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருட்களின் பட்டியலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் தங்களுடைய புகார் மனுவை ஆளுநரை சந்தித்து நாளை காலை 11 மணியளவில் வழங்கி மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கின்றார்.